ஒரு அமைதியான நாளில் பிரகாசமான ஒரு தேவதூதர் மரியாளிடம் தோன்றினார். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவர் மரியாளிடம், மரியாளே, பயப்படாதே, தேவன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார். நீ ஒரு குழந்தையை பெறுவாய். அவரின் பெயர் இயேசு. அவர் தேவனின் குமாரர் என்றார். இரவு வானம் முழுக்க அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு அதிசயம் பிறக்கப் போகிறது. மரியாவும் ஜோசேப்பும் தூரம் நடந்து பெத்லகேம் எனும் சிறிய ஊருக்கு வந்தார்கள். நகரம் முழுக்க நிறைந்து விட்டது. அவர்கள் தங்கக்கூட ஒரு அறையும் கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு கருணை மிக்கவர் மாட்டுத் தொழுவத்தை காட்டினார். அது ஒரு அருமையான இடம் இல்லை, ஆனால் அங்கேதான் விண்ணகத்தின் ராஜா பிறக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த இரவு அமைதியாக, நட்சத்திரங்கள் பிரகாசமாக, மரியா ஒரு சிறிய குழந்தையை பெற்றார். அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, உலகத்திற்கு சமாதானம் தர வந்த ராஜாதி ராஜன் இயேசு. இயேசுவை மரியா மெதுவாக துணியால் போர்த்தி மாட்டுத் திணையில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் படுக்க வைத்தார். அதுவே உலகத்தின் ராஜாவின் முதல் தலையணை. அதே நேரத்தில் வயல்வெளியில் ஆடு மேய்ப்பவர்களிடம் திடீரென்று ஒரு வெளிச்சம். தூதர் தோன்றினார். பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை சொல்கிறேன். உங்கள் கர்த்தர் பெத்லகேமில் பிறந்துள்ளார். அந்த மகிழ்ச்சியில் ஆடு மேய்ப்பவர்கள் ஓடி வந்து மாட்டுத் தொழுவத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்தார்கள். நம்ப முடியாத அந்த அமைதியை அவர்கள் உணர்ந்தார்கள். 3 ஞானிகள் வானத்தில் ஒரு புதிய நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அது ஒரு ராஜாவின் பிறப்பை சொன்னது. அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இயேசுவை கண்டபோது அவர் முன்னிலையில் மண்டிட்டு பரிசுகளை செலுத்தினர். ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில், ஒரு சாதாரண இரவில் ஒரு அசாதாரண ராஜா பிறந்தார். அவர் பிறந்த அந்த ஒளி இன்றும் உலகத்தை வழிநடத்துகிறது.